ரைட், நாங்கள் இப்போ ஒரு புது டாபிக் கொண்டு எடுப்போம். எஜெக்டிவ்ஸ். எஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற மொத்த வேர்ட்ஸு பிரதானமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸை நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அதில் வர ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் எஜெக்டிவ்ஸ். எஜெக்டிவ்ஸ்ன்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள வர சொற்கள் நீங்கள் ஏற்கனவே படித்த நவுன் பார்ட் ஆஃப் ஸ்பீச், பேர் வைக்கிற நோக்கத்தில் உருவாக்குற எந்த ஒரு சொல்லும் நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள வரும். அப்படியான நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு சொல்ல வர்ணிக்கிற நோக்கத்தில், டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் நாங்கள் ஒரு வேர்டை இங்கிலீஷ் லாங்குவேஜில் உருவாக்குவோம் வேண்டாம். அந்த குறிப்பிட்ட வேர்ட் எஜெக்டிவ் என்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்கு. அந்த குறிப்பிட்ட வேர்ட் எஜெக்டிவ் என்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்கு. பாருங்க, நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை வர்ணிக்கிற நோக்கத்தில் ஏதாவது ஒரு வேர்டை இங்கிலீஷில் நாங்கள் உருவாக்குவோம்னா அந்த குறிப்பிட்ட வேர்ட் வந்து எஜெக்டிவ்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, பாய். இந்த பாய்ங்கிற வேர்டை நாங்கள் நைஸ் பாய், குட் பாய், பேட் பாய் இப்படின்ட்டு சில சொற்களை கொண்டு நைஸ் பாய், குட் பாய், பேட் பாய்ன்னு சொல்லி இந்த பாய்ங்கிற வேர்டை நாங்கள் வர்ணிக்கலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த பாய்ங்கிற வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுன்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பாய்ங்கிற நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் எதுன்னு பாருங்க, நைஸ், குட், பேட். இந்த 3 வேர்ட்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் தான் நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஜெக்டிவ்ஸ் என்று சொல்கிறோம். இந்த மாதிரியான வேர்ட்ஸை தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நாங்கள் எஜெக்டிவ்ஸ் என்று சொல்கிறோம். நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் நாங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் உருவாக்கினோம்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எஜெக்டிவ்ன்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ நாங்கள் சொல்லலாம், எஜெக்டிவ்ஸ் என்ன செய்யுதுன்னா டிஸ்கிரைப்ஸ். எஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் த குவாலிட்டி ஆஃப் அ நவுன். நவுனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்படியான ஒரு வேர்டை தான் நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஜெக்டிவ் என்று சொல்கிறோம். பெரும்பாலும் எஜெக்டிவ்ஸுங்கிறது நவுனுக்கு முன்னால் பயன்படுத்தப்படுது. எஜெக்டிவ்ஸ் எந்த பிளேஸில் பிளேஸ் பண்ணப்படுதுன்னு பாருங்க, எந்த பிளேஸில் எழுதப்படுதுன்னு பாருங்க. நவுனுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நவுன்ஸ், நவுன்ஸுக்கு முன்னால எழுதப்படுது. அடுத்தபடி என்னன்னா, இந்த எஜெக்டிவ்ஸ் மீனிங்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். நைஸ் நல்ல, அதே மாதிரி குட்னா சிறந்த. வேற கருத்துக்களுக்கு இன்னைக்கு நான் கூடுதலாக பயன்படுத்துகிற ஒரு மீனிங் எழுதுறேன். பேடுன்னா கெட்ட அப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒவ்வொரு எஜெக்டிவோட மீனிங்கையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எஜெக்டிவோட மீனிங் கடைசி லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, நல்ல கடைசியில் லா நல்லா முடியுது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சொல்ல தமிழில் எழுதுறதாக இருந்தால் நாங்கள் எப்படியும் ஒரு நவுன் பேர் சொல்லொன்று தான் நாங்கள் எழுதணும். பேர் சொல்லுங்கிறது நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டோட டிரான்ஸ்லேஷனை தான் நாங்கள் தமிழில் இந்த எஜெக்டிவோட டிரான்ஸ்லேஷனுக்கு பிறகு எழுதுறதாக இருந்தால் எழுதணும். அதற்கேற்ற மாதிரி தான் கடைசி எழுத்து, எஜெக்டிவோட மீனிங் கடைசி எழுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். முற்றாக முடிஞ்ச மாதிரி இருக்காது. பாருங்க, நல்ல கடையில் நிற்கிற மாதிரி இருக்கு, சிறந்த கடையில் நிற்கிற மாதிரி இருக்கு, கெட்ட கடையில் நிற்கிற மாதிரி இருக்கு. நல்லது அப்படி முடியல, சிறந்தது அப்படி முடியல, கெட்டது அப்படி முடியல, குறையில நிற்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வேர்ட் தேவைப்படுது. அந்த வேர்ட் வந்து என்ன வரைக்கும் சொன்னா ஒரு நவுன் அறிக்கை. நல்ல வீடு என்று சொல்லலாம், நல்ல சிறுவன் என்று சொல்லலாம், நல்ல புத்தகம் என்று சொல்லலாம், நல்ல வகுப்பு என்று சொல்லலாம். இதெல்லாமே நவுன்ஸ் தான். பாருங்க, சிறந்த நண்பர் என்று சொல்லலாம். நாங்கள் எந்த வேர்டோட சரியா சொன்னாலும் அது நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை தான் நிற்கும். அந்த வகையில தான், அந்த அடிப்படையில தான் இந்த கடைசி எழுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எஜெக்டிவோட மீனிங் கடைசி எழுத்து அடுத்த சொல் நவுன் வார மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கணும். அப்படிதான் டிக்ஷனரிலையும் மீனிங் எழுதிருப்பான். சரியா? அடுத்தது பாருங்க, பேட்னா கெட்ட.
பாருங்க கெட்டதுன்னு வரல, கெட்டன்னு வந்திருக்கு. அப்போ அதுக்கு அடுத்த சொல்லுண்டு நாங்கள் தமிழ் லாங்குவேஜில் எழுதுவோமா இருந்தால் அது நவுனுங்கிற பாட ஸ்பீச்சுக்குரிய ஒரு வேர்டோட டிரான்ஸ்லேஷன் தமிழில் என்னவோ அதை தான் இந்த எழுத்துக்களில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி தான் எஜெக்டிவ்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் உங்களோட புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட FELTS கோர்ஸில் இது ஒரு பாடமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். பேஜ் நம்பர் 18 நவுன் பாடத்துக்கு அடுத்த பாடமாக இந்த எஜெக்டிவ்ஸ் என்ற பாடத்தை எழுதியிருக்கிறோம். அதில் நாங்கள் இந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறோம். போய்ங்கிற நவுனை நாங்கள் 3 எஜெக்டிவ்ஸை கொண்டு டிஸ்கிரைப் பண்ணி அதில் மீனிங்கும் காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு எஜெக்டிவ்ஸில் கொண்டு ஒவ்வொரு நவுன்ஸில் நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் நாங்கள் மீனிங் கொடுத்திருக்கிறோம். எஜெக்டிவோட மீனிங்கை மாத்திரம் தான் நோட்ஸ் எழுதியிருக்கிறோம். நவுனோட மீனிங் ஏற்கனவே நாங்கள் நவுனை பற்றி ஏற்கனவே முந்தைய பாடத்தில் பார்த்த ஒரு காரணத்தால் அந்த நவுனுக்குரிய வேர்டோட மீனிங் அங்கே எழுதப்படலை. எங்களோட ஃபோக்கஸ் இங்கே இந்த பாடத்தில் எங்களோட ஃபோக்கஸ் வந்து எஜெக்டிவ். அதனால எஜெக்டிவோட மீனிங்கை மட்டும்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு இருக்கோம். சரிதானே? பார்த்தீங்கன்னா வழங்கும் குட் பாய்ன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 18 FELTS கோர்ஸ் புக்கில் லெவல் 2ல் பேஜ் நம்பர் 18 எடுத்து பார்த்தீங்கன்னா வழங்கும் எஜெக்டிவ்ஸ் என்ற பாடத்தில் ரைட் பாருங்கள். குட் பாய்ன்னு சொன்னால் ரைட் இந்த குட் பாய் இந்த ப்ரைஸில் வந்து பாய்ங்கிறது நவுன். அந்த நவுன் அந்த குறிப்பிட்ட நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் குட்டுங்கிற எஜெக்டிவ் பயன்படுத்திக்கிறோம். ரைட் அந்த குட்டுங்கிற எஜெக்டிவோட மீனிங்கை தான் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். பாருங்க என்னென்று நல்ல அங்கே மீனிங் தரப்பட்டிக்கு. அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க. எக்ஸலண்ட் டீச்சர்ன்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நவுன் வந்து டீச்சர். அந்த நவுன் அந்த டீச்சருங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸலண்ட்டுங்கிற எஜெக்டிவை பயன்படுத்திக்கிறோம். அந்த எக்ஸலண்ட்டுங்கிற எஜெக்டிவோட மீனிங் வந்து சிறந்த. அடுத்தது அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷ் புக் கொண்டு வரும். இதை பாருங்க என்னண்டு இங்கிலீஷ் புக் இதை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பேர் வைக்கிற நோக்கத்துல ஒரு சொல்ல உருவாக்கினால், பேர் வைக்கிற பர்பஸ்ல நாங்கள் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டை கிரியேட் பண்ணினா அந்த வேர்ட் வந்து எந்த பாட ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்கும்னா நவுன். இப்போ நாங்கள் எங்களோட ஸ்கூலில் ஒவ்வொரு பாடத்துக்கும் பேர் வச்சு கொண்டு வரக்குள்ள மேத்ஸ், அது மாதிரி சயின்ஸ், அது மாதிரி இங்கிலீஷ், அது மாதிரி ஹிஸ்ட்ரி, இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் பேர் வச்சு கொண்டு வரோம். எங்களோட நோக்கம் ஒவ்வொரு பாடத்துக்கும் பேர் வைக்கிறது, நோக்கம் பேருறது. ஆகவே இந்த இங்கிலீஷுங்கிற வேர்ட் பேர் வைக்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ட். ஆகவே இந்த வேர்ட் பேர் வைக்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதால இதில் பாட ஸ்பீச் என்ன வாதிக்கணும்னா நவுனை தான் வைக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல புக்குங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ற நோக்கத்துல தான் இந்த இங்கிலீஷுங்கிற வேர்ட், இதுவும் இங்கிலீஷுங்கிற வேர்ட் தான், இதுவும் இங்கிலீஷுங்கிற வேர்ட் தான். ஒரே ஸ்பெல்லிங், ஒரே ப்ரொனன்சியேஷன், ஒரே வேர்ட். ஆனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம், உருவாக்கி இருக்கிற நோக்கம் வித்தியாசம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த வேர்டை உருவாக்கினதுல நோக்கம் பேருறது. பர்பஸ் வந்து அதுக்கு நாங்கள் பேருற நோக்கத்தில் அந்த இடத்துல அந்த வேர்டை உருவாக்கியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இந்த வேர்டை உருவாக்கினதுல நோக்கம் வந்து இந்த புக்குங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த இடத்துல நோக்கம். புக்குங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த இடத்துல இந்த இங்கிலீஷுங்கிற வேர்டை உருவாக்கினதுல நோக்கம். ஆகவே இந்த சிச்சுவேஷனில் இந்த இங்கிலீஷுங்கிற வேர்ட் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது. எஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகினா நவுனை இதை நாங்கள் பயன்படுத்தக்குள்ள, நவுனை நாங்கள் இதை யூஸ் பண்ணக்குள்ள இதில் மீனிங் என்ன வரைக்கும் நவுனை பயன்படுத்தக்குள்ள ஆங்கிலம் என்று முடியும். சரியா? ஆங்கிலம் என்று முழுமையாக அந்த வேர்ட் கம்ப்ளீட்டாக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புத்தகம்ங்கிற நவுனோட பாட ஸ்பீச்சுக்குரிய வர்ணிக்கிற நோக்கத்துக்கு அந்த இங்கிலீஷுங்கிற வேர்டை உருவாக்கி இருக்கிறதால இந்த இங்கிலீஷுங்கிற வேர்ட் என்ன பாட ஸ்பீச்சுக்குரிய வேர்டை நாங்கள் எடுக்கிறோம் எஜெக்டிவ்.
இந்த சந்தர்ப்பத்தில் எஜெக்டிவ் வரைக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வேர்டோட மீனிங் என்ன வரைக்கும் சொன்னா ஆங்கில அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆங்கில இதை முழுமையடைய செய்யாம நாங்கள் இடையில நிறுத்தி வச்சிருக்கோம். ஏனென்றால் அடுத்த சொல் எங்களுக்கு நவுன் வரணும், நவுன் வரணும், நவுன் வார மாதிரி, அடுத்த சொல் நவுன் வார மாதிரி இந்த எழுத்தை நாங்கள் நிறுத்தி வச்சாதான் அந்த மீனிங்குரிய ஆங்கில சொல் வந்து எஜெக்டிவோட பாடல் ஸ்பீச்சுக்குரியதாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம். ஆங்கில என்று நிறுத்தப்பட்டு அதே மாதிரி நீங்க உதாரணம் புத்தகத்தில் இருக்கிற உதாரணத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இன்னொரு உதாரணம் போட்டிக்கிறோம். இங்கிலீஷ் ரைட். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, ப்ளூ. இதை நாங்கள் ஒவ்வொரு நிறத்துக்கும் பேர் வச்சு கொண்டு வரக்குள்ள இது நவுனோட பாடல் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக வரும். ஒவ்வொரு நிறத்துக்கும் பேர் வச்சு கொண்டு வரக்குள்ள ப்ளூங்கிற வேர்டையும் நாங்கள் உருவாக்குவோம். நீல நிறத்துக்கு நாங்கள் பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கிலீஷில் ப்ளூன்ற சொல்ல உருவாக்குவோம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதில் மீனிங் வந்து நீலம்னு வரும். இப்போ பாருங்க, இந்த ப்ரேஸை பாருங்க, ப்ளூ பென். இந்த சிச்சுவேஷனில் பெண்ணுங்கிற நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் தான் இந்த ப்ளூங்கிற வேர்டை இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே இந்த சிச்சுவேஷனில் இந்த ப்ளூங்கிற வேர்ட் இந்த ப்ளூங்கிற வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து எஜெக்டிவ் வரைக்கும். எஜெக்டிவ் வரைக்கிற சந்தர்ப்பத்தில் இதில் மீனிங்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீல இந்த அந்த மாதிரி இடையில நிறுத்தப்பட்டிருக்கும். அடுத்த சொல் நவுன் வார மாதிரி. ரைட். ஆகவே பாருங்க, ஒவ்வொரு வேர்டும் பயன்படுத்தப்படுற சிச்சுவேஷன், பயன்படுத்தப்படுற இடத்தை பொறுத்து அதில் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் மாறுறதையும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவதானிக்கக்கூடிய மாதிரி. சரிதானே? இவ்வளவுதான் நீங்கள் லெவல் 2 நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் படித்து கொண்டிருக்கீங்க. எஃப்இஎல்டிஎஸ்ல மொத்தம் டோட்டலாக 13 லெவல்ஸ் இருக்கு. 13 லெவல்ஸில் இது 2வது லெவலுக்குரிய பாடங்கள். அப்போ 13 லெவல்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினாலும் ஒரு பேசிக் இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். பேசிக் இங்கிலீஷ் என்று நாங்கள் சொல்லும்போது நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசலாம். நீங்கள் எதை மனதில் நினைக்கிங்களோ அதை ஒரு 60 to 70% ப்ராப்ளம் இல்லாமல் பேசலாம். ஒரு 30% ஒரு ப்ராப்ளம் மட்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% ஆக்க இயலாது எடுத்த மாதிரியே. அதே மாதிரி எதை நீங்கள் எழுத நினைக்கிங்களோ, எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் எழுதி தெரிவிக்க நினைக்கிங்களோ அதை எந்த ஒரு நீங்கள் இலக்கண கொள்ளைகள் 60 தொடக்கம் 70% இல்லாமல் கொஞ்சம் கிளியராக என்ன செய்யலாம், எழுதி தெரிவிக்கலாம். இலக்கண கொள்ளை இல்லாமல் 60 தொடக்கம் 70% சரியாக எழுதி தெரிவிக்கக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது மாதிரி ஆக்கள் யாராவது உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசினா அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பெர்சன்டேஜில் 60 to 70%. அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வாசிச்சு ஏதாவது ஒரு ரீடிங் மெட்டீரியலை வாசித்து இந்த கோர்ஸ் முடிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ரீடிங் மெட்டீரியலை வாசித்தா ஒரு 60 to 70% உங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் எஃப்இஎல்டிஎஸில் ஸ்டேஜ் 1 இது 13 லெவல்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1ல் ஸ்டேஜ் 2ல் 7 லெவல்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் 2ல் இருக்கிற 7 லெவல்ஸும் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா இந்த 70% வந்து ஒரு 80 to ஒரு 85% அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அடுத்த கட்டமாக நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷை அட்வான்ஸ்டாக படித்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பெர்சன்டேஜ் 85 to 90% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒவ்வொரு கட்டமாக தான் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த ஃப்ளூவன்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் எஃப்இஎல்டிஎஸ் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் 1ல் இருக்கீங்க, அதில் 13 லெவல்ஸில் 2வது லெவலில் இருக்கீங்க. அப்படியான சிச்சுவேஷனில் இருக்கிற உங்களுக்கும் இந்த நான் ஏற்கனவே அட்ஜெக்டிவ் சம்பந்தமாக கதைச்ச விடயங்கள் அவ்வளவும் உங்களுக்கு தாராளமாக போதும். அது தவிர அட்ஜெக்டிவ்ஸுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி மேலதிகமான சில தகவல்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சும்மா ஒரு தகவலுக்காக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அட்ஜெக்டிவ்ஸில் ஏராளமான இப்போ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சையும் பொறுத்தளவில் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சிலையும் ஏராளமான டைப்ஸ் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்லேயும் ஏராளமான டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு.
அது மாதிரி ப்ராப்பர் adjectives இருக்கு. மர adjectives of number numeral adjectives இருக்கு. adjectives of number numeral adjectivesல 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா definite numeral adjectives என்று வரும். அதே மாதிரி indefinite numeral adjectives, அது மாதிரி distributive numeral adjective, demonstrative adjectives, அது மாதிரி interrogative adjectives, இப்படின்னு ஏராளமான டைப்ஸ் இருக்கு adjectivesல. அந்த டைப்ஸில் நாங்கள் தேவைப்படுற டைமுக்கு தேவையான டைப்ஸில் பற்றி நாங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரி இன்னொரு விடயத்தை நீங்கள் adjective சம்மந்தப்பட்ட இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு சொன்னால் adjectivesல 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. சிம்பிள், அது மாதிரி comparative, அது மாதிரி superlative ஃபார்ம். superlative ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். உதாரணம் சொன்னா பிக், பிக்கர், இந்த மாதிரியான ஒரு விடயம். பிக்கர், அது மாதிரி பிக்கஸ்ட். இப்படி நாங்க ஒவ்வொரு adjectiveக்கும், ஒவ்வொரு சிம்பிள் adjectivesக்கும் கம்பேரேட்டிவ் adjective, அது மாதிரி சூப்பர்லேட்டிவ் adjectives பத்தி நாங்க விரிவா படிக்கிறோம். அடுத்தது இந்த adjectives இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்தளவில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதில் யூசேஜ் அடிப்படையில் இது பிரதானமாக 2 வகைப்படும். அட்ரிபியூட்டிவ், ப்ரெடிகேட்டிவ் உண்டு. அட்ரிபியூட்டிவ் ப்ரெடிகேட்டிவ் உண்டு 2 டைப் இருக்கு யூசேஜ் அடிப்படையில். அதை பிரித்து அட்ரிபியூட்டிவ் adjectives எது, அதே மாதிரி ப்ரெடிகேட்டிவ் adjectives எதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டு படிக்கணும். அது சம்பந்தமாகவும் நாங்கள் அதை படிக்கிற தேவை வரக்குள்ள நாங்கள் அதை விரிவாக பார்த்து கொள்ளலாம். அடுத்தது இந்த adjectives பொறுத்தளவில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள் இவ்வளவு தான். அடுத்தது நம்ம adjectives பற்றின adjectives எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் adjectivesல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸில் சேர்த்து புதிதாக adjectives உருவாக்கலாம். adjectives of formationங்கிற பாடம் உண்டிக்கு அதை நாங்கள் விரிவாக படிப்போம். அந்த adjectives of formationங்கிற பாடத்தில் affixesல சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அந்த சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸை சேர்த்து நாங்கள் புதிதாக புது adjectives உருவாக்கலாம். நாங்கள் adjectivesலேருந்து வேறு adjectivesலேருந்து புதிதாக இன்னும் சில adjectives உருவாக்கலாம். அதே மாதிரி வேர்புன்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்தும் நாங்கள் adjectives உருவாக்கக்கூடிய மாதிரி. அது மாதிரி நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸை நாங்கள் நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய சில வேர்ட்ஸில் adjectives-ஆக பயன்படுத்தலாம். அவைகளையும் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு என்னென்ன வழக்கம் வரும். இப்போ நாங்கள் இதெல்லாம் மேலதிகமான இன்ஃபர்மேஷனுக்கு இதோட தொடர்புபட்ட சில விஷயங்களை கதைச்சிருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. இந்த மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அதை கிளிக் பண்ணி அதை டீட்டெயிலாக பார்த்து அதை நாங்கள் என்னென்று அறிஞ்சு கொள்வது பொறுத்த மாதிரிக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? நீங்கள் adjective சம்பந்தமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் FLKS கோர்ஸில் இருக்கிற நீங்கள் லெவல் 2 படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் அறிஞ்சு அது மைண்டுக்கு எடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு தேவையான விடயம் என்னன்னு சொன்னால் நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை வர்ணிக்கிற நோக்கத்தில், டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் உருவாக்குற ஒரு வேர்டை தான் நாங்கள் adjectiveன்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், உதாரணம் பாய்ங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம். இதுகளை தான் நாங்கள் adjectivesன்னு சொல்கிறோம். இந்த adjective பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வர சொற்கள்ற தமிழ் மொழியில் எங்களோட தாய்மொழியில் இருக்கிற மீனிங் எப்படி மீனிங் கடைசி எழுதி எவ்வாறு நிறுத்தப்பட்டிக்கு முழுமை அடையாமல் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம இடையில நிறுத்தி வச்சிருக்கிறோம். அந்த விடயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய சில வேர்ட்ஸில் நாங்கள் ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் adjective பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்கு உதாரணம் இங்கிலீஷ் ப்ளூ எல்லாம் நாங்கள் பார்த்தோம். புக்குங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் இந்த இங்கிலீஷுங்கிற வேர்டு உருவாக்கினா அது adjective வரைக்கும் அதில் மீனிங் ஆங்கிலன்னு வரும். அதே மாதிரி ப்ளூங்கிற வேர்டை பெண்ணுங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் உருவாக்கினா அதில் பார்ட் ஆஃப் ஸ்பீச் adjective அதுக்கு கருத்து நீலன்னு வரும். அதே மாதிரி அதை நவுனை பயன்படுத்தக்குள்ள அதில் மீனிங் ஆங்கிலம், அது மாதிரி நீலம் என்று வரும். அதே மாதிரி நீங்கள் ஏன்னா adjectivesல ஏராளமான டைப்
இருக்கி அதை நாங்கள் தேவைப்படக்குள்ள படிப்போம். அது மாதிரி எஜெக்டிவ்ஸில் சிம்பிள் கம்பரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை படிக்கணும். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் எஜெக்டிவ்ஸ் படிக்கணும். யூசேஜ் அடிப்படையில் அட்ரிபியூட் ப்ரிடிகேட்டிவ் டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி படிக்கணும். அது மாதிரி சில நவுன்ஸில் எஜெக்டிவை பயன்படுத்துறது அது சம்மந்தமாக படிக்கணும். அது மாதிரி எஜெக்டிவ்லேருந்து வேறு எஜெக்டிவ்ஸில் உருவாக்கலாம், ஃபிக்ஸஸில் சேர்த்து ஃபிக்ஸை சேர்த்து உருவாக்கலாம். அதே மாதிரி வேர்பில் இருந்து எஜெக்டிவ்ஸில் உருவாக்கலாம்ங்கிற விடயங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக படிக்கணும். அதோட இன்னொரு விடயத்தையும் இன்னொரு எஜெக்டிவ்ல லெவல் 2 FLTS கோர்ஸில் லெவல் 2 படிக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விடயமும் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான ஒரு டைப்பை பற்றி பொசசிவ் எஜெக்டிவ், இதில் வர இன்னொரு டைப் தான் பொசசிவ் எஜெக்டிவ்ஸ். பொசசிவ் எஜெக்டிவ்ஸுங்கிறத நாங்கள் எங்களோட புக்கில் நோட்ஸாக கொடுத்துருக்கிறோம். பேஜ் நம்பர் 19 FLTS கோர்ஸ் புக் லெவல் 2ல பேஜ் நம்பர் 19 எடுத்து பார்த்தீங்கன்னா எஜெக்டிவ்ல இன்னொரு டைப் இருக்குன்னு காட்டிக்கிறோம். ஆனால் ஒரு டைப் இல்லை, ஏராளமான டைப் இருக்கு. தேவைப்படுற டைமும் தேவையான டைப்பை படிக்கணும். இப்போ எங்களுக்கு இதை பற்றி படிக்க வேண்டிய ஒரு தேவை வந்துருக்கு, அதனால நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். பாருங்க என்னென்று அந்த பொசசிவ் எஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் லெவல் 2ல ஆரம்பத்தில் படித்த ப்ரொனவுன்ஸுங்கிற பாடத்தில் ப்ரொனவுன்ஸுங்கிற பாட ஸ்பீச்சில் ஏராளமான டைப்ஸ் இருக்குது. அது ஒரு டைப் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் 7 பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். இது ஹீஷி அதிலிருந்து உருவாக்கப்படுற பொசசிவ் எஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை, யுவர், ஆர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ்ன்னு வருது. அதில் மீனிங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணத்துக்கு அந்த மாதிரியான பொசசிவ் எஜெக்டிவ்ஸை பயன்படுத்தி நவுனை டிஸ்கிரைப் பண்ணி உதாரணமும் எழுதி காட்டிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் உதாரணம் எழுதி காட்டின மாதிரி உதாரணத்தில் எஜெக்டிவோட மீனிங்கை மட்டும்தான் எழுதிருக்கிறேன், நவுனோட மீனிங் எழுதலை. ஏன்னா நவுனோட பாடத்தை நீங்கள் தெளிவாக ஏற்கனவே படித்து கிளியர் ஆகிட்டீங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு அதுவும் தேவைப்படும். சரிதானே? ரைட், ஓகே. அவ்வளோதான் இந்த எஜெக்டிவ் சம்பந்தமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை விஷயம், பேசிக். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.